சொன்னீங்க. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை அந்த அக்செப்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு இப்போ இருக்கிற காலத்தில் வந்துட்டு அக்செப்டன்ஸ்னால் நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாரும் நம்மளை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவே ஒரு மென்டல் ஒரு இல்னஸை கொண்டு வருது இல்லைங்களா. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குங்களா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நாங்கள் கொடுத்த ஒரு ட்ரீட்மெண்ட்டில் அவங்க வெளியே வந்தாங்க, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், யாராவது ஒரு பேஷண்ட்டாக இருக்கலாம், ஏதாவது நபராக இருக்கலாம், ஏதாவது எக்ஸாம்பிள்? கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்டாக அந்த அடலசென்ட் டீனேஜ் பிள்ளைங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க நிறைய பிள்ளைங்க மோஸ்ட்டாக என்ன சர்ச்லேயும் அந்த டீனேஜ் மினிஸ்ட்ரியும் நான் வந்து கொஞ்சம் அதை பார்ப்பேன். அந்த பிள்ளைங்களாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இந்த ஏஜில் இருக்கிறவங்க வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந்த காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அதுதான் அவங்களுக்கு இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, இப்போ ஒருவேளை அவங்க ஒருத்தருக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது நார்மல் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். சரியா? கேர்ள்ஸ் ஒரு 4 பேருக்குள்ள, இல்லைனா வந்து ஒரு பாய் அண்ட் கேர்ள் அவங்களுக்குள்ள வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்த்தது தான் அப்படியே நான் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து ஒருத்தர் அவங்கள ரிஜெக்ட் பண்ணி வேண்டாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள வேண்டான்னு சொல்லும்போது இவங்க மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, உலகத்தில் யாருக்குமே உன்னை பிடிக்காது, எல்லாருக்குமே வந்து உன் மேலே ஒரு வெறுப்பு தான். ஸோ ஒருத்தரோட ரிஜெக்ஷனை இவங்க மைண்டு ஜென்ரலைஸ் ஆக்கி விட்டுரும். அப்போ இவங்களுக்குள்ள என்ன எண்ணம் வரும்னா, நம்ம பிடிக்க லாயக்கில்லாத ஒரு நபர், யாராலையும் நேசிக்கப்பட தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்றது இவங்களுக்குள்ள ஜென்ரலைஸ்டாக இவங்க மைண்டுக்குள்ளே ஃபிட் ஆகிடும். அப்போ இவங்க அப்பா அம்மா இவங்கக்கிட்ட நல்லா பேசினாலும், அப்பா அம்மா இவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டினாலும், ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும், அதுக்கு பின்னாடி உள்நோக்கத்தை இவங்க ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. நான் நல்லா படித்தாதான் எனக்கு ஃபீஸ் கட்டுவாங்க, நான் வந்து ஒரு ஒரு நல்ல வீட்டில் வேலை செஞ்சால் எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் அவங்க மனசு அதை வந்து மாற்றி யோசிக்க வைக்கும். அப்போ என்னை வந்து இருக்கிற வண்ணமாக நான் ஒன்றுமே செய்யாமல் இருந்தேன், அதுதான் அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு சொல்லுவோம். என்னால் ஒன்றுமே கொடுக்க இருக்கிற பட்சத்தில் என்ன யாராவது நேசிப்பாங்களான்ற கேள்வியோடு தான் அந்த பையனோ அந்த பொண்ணோ வந்து வருவாங்க. ஸோ வரும்போது தே கம் வித் அ ஃபெயிலியர். ஐ கேனாட் ஹேவ் ரிலேஷன்ஷிப்ஸ், யாரும் என்ன நேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அவங்களுடைய மன அழுத்தத்தை வந்து ஓரளவுக்கு பரிசோதித்து தேவையான மாத்திரைகளை கொடுத்து, இந்த மாத்திரைங்களுடைய அந்த கவரேஜில் தான் நம்மளால் கவுன்சிலிங் கொடுக்க முடியும். ஒரு மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஏன் அப்படி யோசிக்கிறாங்கன்னு உள்ளே போகும்போது தான் என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி ஃப்ரெண்டு ரிஜெக்ட் பண்ணது மட்டும் கிடையாது, இன்றைக்கி அந்த பாய் ஃப்ரெண்ட் ரிஜெக்ட் பண்ணது மட்டும் கிடையாது. சின்ன வயசில் அவங்க 3-4 வயசில் இருக்கும்போது அவங்க அம்மா தெரியாமல் சொன்ன சில வார்த்தைகள், அவங்க அப்பா அடித்த சில காரியங்கள், அதெல்லாம் இல்லைனா கம்பேர் பண்ணி பெரியம்மா பிள்ளைங்களோட, இல்லைனா ஸ்கூலில் இருக்க மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி இவங்கள பேசின வார்த்தைகள் அந்த அளவுக்கு அவங்களுடைய மைண்டுக்குள்ளே ஒரு ட்ராமாவாக மாறி இருக்கு. அதான் அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ராமா எங்கள் அம்மா வந்து அவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்து என்னை சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா வந்து இதுக்காக என்னை அடிச்சிட்டாரு, எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி பேசிட்டாரு, என்னை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து தனியாக கண்டிச்சிருக்கலாம், பட் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியெல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்றது உள்ள ஆழ் மனதில் இந்த இந்த வாலிப பையனுக்கு தெரியல. பேச பேச தான் உள்ளே இருக்கிறது அதை எடுக்க முடிஞ்சுது. அப்போ தான் அது அவனுடைய ஞாபகத்துடைய அந்த அடித்தளத்துலேருந்து வெளியே வந்து அதுதான் ரூட் காஸ் அதை கண்டுபிடிச்சி, அப்போ அதை வந்து வித்தியாசமாக யோசிக்க வைக்கும்போது, ஏன் அவங்க அம்மா அந்த டைமில் அப்படி நடந்தாங்க, அந்த பையன் அவங்க அப்பா ஏன் அப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தேவ் கம் அவுட் ஆஃப் இட் பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் தே ஆர் ஏபிள் டு ஹேவ் குட் ரிலேஷன்ஷிப்ஸ் நவ். ஸோ அந்த டீப் ஹர்ட்ஸ்லேருந்து வெளியே வரணும், வெளியில் கொண்டு வரணும். ஓகே.